உலக அரசியலில் இன்று பீக்கில் இருப்பது பிரதமர் மோடி பற்றிய டாக் தான். அவர் செய்த மாயாஜாலம் உலக தலைவர்களை வாய்ப்பிழக்க செய்திருக்கிறது. அதெப்படி போரில் உக்கிரம் காட்டும் ரஷ்யாவுக்கும் போகிறார், அடுத்த மாதமே போரில் உருக்குலைந்த உக்ரைனுக்கும் போகிறார். அவர் வருகையை ரஷ்யா கொண்டாடியது, இப்போது உக்ரைனும் கொண்டாடி மகிழ்கிறது. நிச்சயம் மோடியிடம் ஏதோ ஒரு காந்த சக்தி இருக்கிறது என்று உலக தலைவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொள்கின்றனர். அந்த அளவுக்கு டாக் ஆஃப் தி வேர்ல்ட் ஆகி இருக்கிறது மோடியின் ரஷ்ய விசிட்டும் உக்ரைன் விசிட்டும். அதிலும் பரபரப்பாக பேசப்படுவது மோடியின் கட்டிப்பிடி வைத்தியம்தான். பற்றி எரியும் போரையே நிறுத்தும் அளவுக்கு அருமருந்தாய் மாறி இருக்கிறது அந்த வைத்தியம். போர் பூமியில் மோடி அப்படி என்ன செய்தார்? ரஷ்யா உக்ரைன் பயணத்தில் மோடி சாதித்தது என்னென்ன? உலக நாடுகள் மோடியை வியப்புடன் பார்க்க என்ன காரணம்? விரிவாக பார்க்கலாம். சோவியத் யூனியனிலிருந்து பிரிந்து சென்ற உக்ரைனை எப்படியாவது கைப்பற்றிவிட வேண்டும் என்பது ரஷ்யாவின் ஆசை. 2014 ஒரு போர். அப்போது உக்ரைனிடம் இருந்த கிரிமியா ரஷ்யாவின் கைக்கு போனது. அதன் பிறகு அவ்வப்போது சண்டை சச்சரவு தொடர்ந்தது. 2022 பிப்ரவரியில் மீண்டும் தீவிர போரை துவங்கியது ரஷ்யா. உக்ரைனை சரமாரியாக தாக்கியது. கொத்து கொத்தாக மரணம் நேர துவங்கியது. படிப்படியாக உக்ரைன் உருக்குலைந்தது. சில மாதங்கள் கூட உக்ரைன் தாக்குப்பிடிக்காது என்றார்கள். ஆனால் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் உக்ரைனுக்கு ஆயுதங்களை சப்ளை செய்தன. உக்ரைனும் பதில் தாக்குதல் நடத்த துவங்கியது. கிட்டத்தட்ட 2.5 ஆண்டு உருண்டோடிவிட்டது. இன்னும் உக்ரைன் போர் முடிந்த பாடில்லை. இந்த போரால் உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய தலைவலி. பொருளாதாரம் அடிவாங்கியது. இன்னும் அதன் தாக்கம் உலக பொருளாதாரத்தில் எதிரொலிக்கிறது. பல நாடுகளின் விருப்பம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதுதான் என்றாலும் அதற்கான வழி தெரியவில்லை. காரணம் ரஷ்ய அதிபர் புட்டினின் குணம். அவர் அவ்வளவு எளிதில் அணுகக்கூடிய நபர் அல்ல. தனது முடிவில் விடாப்பிடியாக இருப்பவர். யார் பேச்சுக்கும் அவ்வளவு எளிதில் செவிசாய்த்து விட மாட்டார். அதே நேரம் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உலக நாடுகளின் ஆதரவை கோரினார். போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். போர் பாதித்த உக்ரைனுக்கு பல நாடுகள் ஆதரவு. ரஷ்யாவுக்கு சீனா உள்ளிட்ட சில நாடுகள் ஆதரவு. இந்தியாவோ 2 நாடுகளுக்கும் நண்பன். போரில் யாருக்கும் ஆதரவு தெரிவிக்கவில்லை. அதே நேரம் அமைதியான முறையில் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் இந்தியா முதலில் இருந்தே உறுதியாக இருந்தது. இப்படி ஒரு பரபரப்பான சூழலில்தான் கடந்த மாதம் மோடி ரஷ்யாவுக்கு பயணம் செய்தார். மேற்கு நாடுகளின் தலைவர்கள் அடுத்தடுத்து உக்ரைன் சென்று போர் பாதிப்பை பார்வையிட்டு வந்த நேரத்தில் மோடியின் ரஷ்ய பயணம் சில நாடுகளுக்கு எரிச்சலை உண்டு பண்ணியது. உலக நாடுகள் மோடியின் செயல்பாட்டை உற்று நோக்கிக் கொண்டிருந்தன. மோடியும் புட்டினும் அந்யோன்யம் காட்டினர். மோடியை புன்னகை சிந்த புட்டின் உற்சாகமாக வரவேற்றார். இருவரும் கட்டிப்பிடித்து பரஸ்பர அன்பை வெளிப்படுத்தினர். மோடியை எலக்ட்ரிக் காரில் ஏற்றிக்கொண்டு தனது மாளிகையை சுற்றி காட்டினார் புட்டின். அவரே காரையும் ஓட்டிச் சென்றார். இந்த காட்சிகள் எல்லாம் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை எரிச்சல் அடைய செய்தன. குறிப்பாக விரக்தியின் விளிம்பிக்கே போனார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. மோடியும் புட்டினும் கட்டிப்பிடித்ததை கடுமையாக சாடினார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயகம் கொண்ட நாட்டின் பிரதமர் உலகின் மிக மோசமான இரத்தக்கரை படிந்த அதிபரை கட்டிப்பிடிப்பதை தன்னால் ஏற்க முடியவில்லை என்று வெளிப்படையாக சொன்னார். மோடி புட்டின் சந்திப்புக்கு முந்தைய தினம்தான் உக்ரைனில் உள்ள குழந்தைகள் மருத்துவமனை மீது ரஷ்யா குண்டு வீசியிருந்தது. அப்பாவி குழந்தைகள் பலர் மரணமடைந்தனர். இதை சுட்டிக்காட்டியும் ஜெலன்ஸ்கி மோடியை விமர்சனம் செய்தார். ஆனால் மோடி விமர்சனங்களை பெரிதுபடுத்தவில்லை. என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் நன்றாக அறிந்திருந்தார். இவ்வளவு விமர்சனங்களுக்கு பிறகுதான் மோடியும் புட்டினும் சந்தித்து பேசும் நிகழ்வு நடந்தது. அப்போது தான் வந்த நோக்கத்தை தெளிவாக உலகுக்கு சொன்னார் மோடி. இரு நாட்டு உறவை விட அவர் அதிகம் பேசியது உக்ரைன் போர் பற்றிதான். புட்டினிடம் உடனே போரை நிறுத்தும்படி நேருக்கு நேர் கேட்டுக்கொண்டார். உலக மக்களின் விருப்பத்தையும் இந்தியாவின் நிலைப்பாட்டையும் தெளிவாக எடுத்துச் சொன்னார். எவ்வளவு பிரச்சனை என்றாலும் போர் தீர்வல்ல, அமைதியான முறையில் நடக்கும் சமரச பேச்சுதான் தீர்வை தரும் என்ற புட்டினிடம் உறுதியாக வலியுறுத்தினார். உக்ரைன் குழந்தைகள் மருத்துவமனை மீது ரஷ்யா குண்டு வீசியதையும் தவறு என்று நேருக்கு நேர் சுட்டிக்காட்டினார் மோடி. அந்த சம்பவம் தனக்கு மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தியதாகவும் கூறினார். மோடியின் ரஷ்ய பயணத்தை விமர்சித்த உலக தலைவர்கள் எல்லாம் கப்சிப் ஆனார்கள்.
மோடி தைரியத்தையும் அவரது நேர்த்தியான அரசியல் நகர்வையும் வாயடைத்து பார்த்தனர். மோடியை சாடி பேசிய உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் வேதனைப்பட்டார். அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிட்டோமோ என்று வருந்தும் அளவுக்கு மோடியின் செயல்பாடு இருந்தது. அமைதியான முறையில் போரை நிறுத்த வேண்டும் என்று மோடி தங்களிடம் வலியுறுத்தியதை பின்னர் ரஷ்யாவே பாராட்டி அறிக்கை வெளியிட்டது. மோடியின் ரஷ்ய பயணம் மாபெரும் வெற்றியை பெற்றது. எல்லாம் மோடியின் கட்டிப்பிடி வைத்தியத்தின் மகத்துவம். ஆனால் அதோடும் நிற்கவில்லை மோடி. அடுத்த மாதமே போர் பூமியான உக்ரைன் பயண திட்டத்தை போட்டு ஜெலன்ஸ்கிக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்தார். மீண்டும் உலக நாடுகள் மோடியை உற்று நோக்க ஆரம்பித்தன. ரஷ்யா குண்டு போடும் இந்த நேரத்தில் பல பாதுகாப்பு சவால்களை தாண்டிதான் உக்ரைன் போக முடியும். முக்கியமாக விமானத்தில் அங்கு செல்ல முடியாது. அண்டை நாடான போலந்து சென்றார். அங்கிருந்து 10 மணி நேரம் ரயிலில் பயணம் செய்து உக்ரைன் தலைநகர் கீவை அடைந்தார். உக்ரைன் இடையேயான ராஜதந்திர உறவு துவங்கி 30 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 30 ஆண்டில் ஒரு பிரதமர் கூட உக்ரைனை எட்டி பார்த்ததில்லை. முதல் முறையாக உக்ரைனில் மோடி காலடி வைத்தார். அதுவும் போர் நடக்கும் நேரத்தில் துணிச்சலுடன் சென்றார். மோடியின் வருகை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை புல்லரிக்க வைத்தது. மோடியை பார்த்ததும் நெகிழ்ந்து போனார் ஜெலன்ஸ்கி. மீண்டும் அதே கட்டிப்பிடி வைத்தியம். ஜெலன்ஸ்கியை கட்டி அணைத்து தழுவினார் மோடி. ஜெலன்ஸ்கிக்கு உணர்ச்சி பெருக்கெடுத்தது. அவரது தோள்களில் தட்டி கொடுத்து மோடி ஆறுதல் சொன்னார். ரஷ்யாவில் நடந்ததுதான் உக்ரைனிலும் நடந்தது. இருதரப்பு பேச்சை தாண்டி போர் பற்றிதான் மோடி அதிகம் பேசினார். இந்தியா நடுநிலை வகிக்கவில்லை. அப்படியே ஒதுங்கி நிற்கவும் இல்லை. அமைதியின் பக்கம் நிற்போம். போர் பூமியில் அமைதி திரும்ப வேண்டும் என்று மோடி சொன்னார். புட்டினிடம் சொன்னதை ஜெலன்ஸ்கியிடமும் வலியுறுத்தினார். போரால் பிரச்சினைக்கு முடிவு வராது. அமைதியான சமரச பேச்சுவார்த்தை தான் பிரச்சினைகளை தீர்க்க வல்லது என்று சொன்னார். ரஷ்யாவும் உக்ரைனும் அமைதியான முறையில் பிரச்சினையை தீர்த்து போரை முடிவுக்கு கொண்டுவர முயற்சி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதேபோல் புட்டினிடம் தான் பேசிய விஷயங்களை ஜெலன்ஸ்கியிடம் எடுத்துச் சொன்னார். இரு நாடுகளும் பிரச்சினையை பேசி தீர்க்க முன்வந்தால் அனைத்து வகையிலும் இந்தியா உதவி செய்யும் என்று மோடி உறுதியளித்தார். போரில் கொல்லப்பட்ட குழந்தைகள் நினைவிடத்தில் மோடி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் போர் பாதிப்பு தொடர்பான புகைப்படங்களை பார்வையிட்டார். அப்போது கண்கலங்கிய ஜெலன்ஸ்கியின் தோள் மீது கை வைத்து மோடி ஆறுதல் சொன்னார். கையோடு ஜெலன்ஸ்கியை இந்தியா வரும்படி அழைப்பு விடுத்தார். ஆத்ம திருப்தியுடன் மோடி உக்ரைனிலிருந்து புறப்பட்டார். மோடியின் உக்ரைன் பயணமும் இமாலய வெற்றி பெற்றது. மொத்தத்தில் மோடியின் ரஷ்யா உக்ரைன் பயணத்துக்கு பிறகு உலக நாடுகளுக்கு பெரிய நம்பிக்கை. உக்ரைன் போரை ரஷ்யா கைவிடலாம் என்ற எதிர்பார்ப்பும் மேலோங்கிவிட்டது. எல்லாம் கட்டிப்பிடி வைத்தியத்தின் மகத்துவம். புட்டினை மோடி கட்டிப்பிடித்து போரை நிறுத்தச் சொன்ன பிறகு புட்டின் மனநிலையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பது கண்கூடு. இன்னொரு பக்கம் புட்டினை மோடி கட்டிப்பிடித்து விட்டாரே என்று வசைப்பாடிய ஜெலன்ஸ்கியை உணர்ச்சி பெருக்கில் மூழ்கடித்ததும் அதே கட்டிப்பிடி வைத்தியம்தான். ஜெலன்ஸ்கியை மோடி கட்டிப்பிடித்த போது அவருக்கு மிகப்பெரிய ஆறுதல், ஆசுவாசம் கிடைத்தது. அடிமனதில் மாபெரும் நம்பிக்கை துளிர்விட்டது. மொத்தத்தில் மோடியின் கட்டிப்பிடி வைத்தியம் ஒரு போரையே முடிவுக்கு கொண்டு வரும் அளவு சக்தி வாய்ந்ததாக மாறியிருக்கிறது.